முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோடு இந்த முருகனின் வேலை தொட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஏற்ற இறக்கம் இன்பம் துயரம்னு மாறி மாறி அனுபவிச்ச உன் வாழ்க்கையில் இன்று இரவுக்குள்ளாகவே உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இப்போ ஒரு இறுதி வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன். அப்பா, என் கஷ்டம்லாம் தீரணும், நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணுன்றது தானே உன்னுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. அப்படி இருக்கும்போது உன் மன காயங்களையெல்லாம் மாற்றி உனக்கு ஆறுதலாக நல்ல விஷயங்களை நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? இதோ இப்போது நீ எதுக்காக சோர்ந்து போயிருக்கியோ, எதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, அது அனைத்தையுமே முழுமையாக சரி செய்ய வந்துட்டேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு உன் வாழ்க்கையை அழகாக செதுக்கி கொள்ள தயாராகு. நேர்மறை எண்ணங்களோடு நீ வாழும்போது அதன் மூலமாக உனக்கு எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அது அனைத்தையுமே நான் நிச்சயமாக சரி செஞ்சிருவேன். உனக்கான முழுமையான மாற்றம் உன் வாழ்க்கையில் சீக்கிரமே உண்டாகும். நீ உறுதியான தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாய் வாழ ஆரம்பி. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கை முழுவதையுமே ஏற்றம் நிறைஞ்சதாக மாற்ற போகிறேன். இத்தனை நாள் கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையில் இப்போது நல்லது நடப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே. இப்போது உன் வாழ்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து நிச்சயமாக உன்னால் மேலே வர முடியும். இனிமேலும் எதுவுமே காலதாமதமாக விடமாட்டேன். உன் மனசு தானே பல சமயங்களில் உனக்கு அவநம்பிக்கை கொடுத்து உன்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. இப்போது அனைத்தையும் சரி செய்வதற்கு இந்த முருகன் நான் வந்த பிறகு இனிமே நீ கவலைப்படவோ பயப்படவோ அவசியமே இல்லை. உன் கூட நான் துணையாக இருந்து உன் வாழ்க்கையவே முழுமையாக மாற்ற போகிறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய் செல்வமே. நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேர்ந்துடும். உன் எதிர்காலம்தான் உன் நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக இருக்கும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. உன் வேதனைகளையும் உன் தனிமைகளையும் நான் அறிவேன். இப்போது நீ ஒருபோதும் தனிமையில் இருக்கன்னு மட்டும் நினச்சிடாத. உன் கூடவே உன் அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கான நல்ல நிகழ்வுகளையும் நல்ல விஷயங்களையும் நடத்த போகிறேன். நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷ செய்தியும் தொலைபேசி வழியாக உன்னிடம் வந்து சேரப்போகுதே என் செல்வமே. நல்லது நடக்கணும் நம்பிக்கிட்டு தானே இந்த தங்க வேலை தொட்டாய். இனிமே பாரு, அந்த தங்கம் போல உன் வாழ்க்கை ஜொலிக்க போகுது. நீ நினச்சதெல்லாம் இத்தனை நாளாக நடக்கலையேன்னு நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் இப்போது முடிஞ்சு போச்சு. உன்னை யார் சரியாக புரிஞ்சுக்கலையோ, யார் தப்பாக நினச்சாங்களோ எல்லாருமே அதை உணர்வதற்கான நேரம் வந்துருச்சு. ஓ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் உனக்கு நடத்த போகிறேன். எங்கும் எப்போதும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் நீ பதட்டமடையவே கூடாது. எதை செய்கிறதா இருந்தாலும் முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே நீ செய்ய ஆரம்பிச்சினா எல்லாமே சுபமாக சந்தோஷமாக நடந்து முடியும். உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பது தான் சிறந்தது. ஏன்னா நீ எந்த வழியில் போகணுன்றத எப்போதுமே யாராவது உனக்கு கை காட்டிக்கிட்டும் உன் கால்களை வச்சுக்கிட்டு நடந்து போகவும் மாட்டாங்க. எது செய்கிறதா இருந்தாலும் நீயே களமிறங்கி செய்ய ஆரம்பி என் செல்வமே. குடும்பத்தோடு உட்காந்து மனசு விட்டு பேசினாலே இந்த பூமியில் பாதி பேரோட கஷ்டம் மறைஞ்சு போயிடும். ஆனால் மனிதர்களை அதை செய்யாமல் உடம்பு சரியில்லை மனசு சரியில்லைன்னு மருத்துவமனைக்கு அலைவதும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் இழுத்து போட்டுக்கிறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சிரித்து பேசினாலே அனைத்தும் காணாமல் போய்விடும் என் செல்வமே. எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் ஜெயித்தவனுக்கு தான் அடுத்து ஜெயிப்போமான்னு பயம் இருக்கும். ஆனால் தோத்தவன் அடுத்து நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு தான் இருப்பான். நீயும் நான் ஜெயிச்சே தீருவேன்ற உறுதியோட நம்பிக்கையோடு இரு. ஏன்னா இத்தனை நாள் தோல்வியை பார்த்த உன் வாழ்க்கையில் இப்போது மாபெரும் வெற்றியை தருவதற்கு நான் தயாராயிட்டேன். அதற்காக தானே என்னுடைய வேலை தொட சொன்னேன். ஒரே ஒரு நிமிஷம் நீ உள்ளம் முருகி கண்ணீர் விட்டு அப்பா முருகா எல்லாத்தையும் சரி செய்யுங்க, மனசில் ஒரே குழப்பமாகவே இருக்குன்னு என்கிட்ட சொன்னதானே. இதோ அனைத்தையும் உனக்காக சரி செய்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கும் நான் வந்துட்டேன். மயில் வாகனத்தில் வந்த நான் உனக்கு அருள் புரிந்து இந்த உலகத்துக்கே அமைதியையும் நன்மையையும் தருவதற்கு தயாராகிவிட்டேன் என் செல்வமே. என்னுடைய இந்த வேலுங்கிறது
எல்லாருக்கும் நம்பிக்கையையும் கொடுக்கும், வெற்றியையும் கொடுக்கும். தர்மத்தின் சின்னமாக, நீதி நேர்மையின் சின்னமாக தானே இது இருக்கு. இந்த உலகம் முழுவதிலும் நிறைந்திருக்கும் இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் தோல்வியையும் தருபவனாகத்தான் இருக்கேன். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டும்தான். இதுல உலகத்தின் பங்கு வெறும் வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, சுற்றி இருக்கவங்க என்ன யோசிப்பாங்களோன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. உன் கைகளில் இருந்து செலவழிஞ்சுக்கிட்டே இருந்த பணம் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக உயரும். உன்னிடம் செல்வம் சேர்வதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களும் இப்போ விலகி போய் நிறைய காசு, பணம், சொத்து, சுகம்னு நீ சந்தோஷமாக வாழ போற. ஏற்கனவே நிறைய கர்ம வினைகளை அனுபவிச்ச உன் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் வந்துவிட்டேன் என் செல்வமே. வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம்தான். அதனால தானே இத்தனை நாளாக தோல்வியை பார்த்த நீ இப்போது சிரித்து மகிழக்கூடிய அளவில் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாய். இத்தனை நாள் நீ தோல்வியடைந்ததின் காரணமாக நீ கற்றுக்கிட்ட பாடமும் நீ பெற்ற அனுபவங்களும் இப்போது நீ வெற்றி அடைவதற்கு வழிகாட்டுதலாக உதவிகரமாக இருக்க போது. எப்போவுமே உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவர்களிடம் நீ தாழ்ந்து பேசணும். இதுவே உன்னை மதிக்காம மிதிப்பவர்களிடம் நீ வாழ்ந்து காட்டி பேசணும். அதுதான் வெற்றியாளனுக்கு சிறப்பு. முடியாதுன்னு நீ யாருக்கிட்டையும் எப்போதும் எதுக்காகவும் சொல்வதை விட நம்ம முடியாதுன்றதை இன்னொருத்தர் செய்யதானே செய்கிறாங்கன்னு யோசிச்சுப்பாரு. நீ முடியாதென்று சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் எங்கோ யாரோ ஒருவர் செய்து கொண்டு தான் இருப்பார். வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டம் கிடையாது. எல்லாமே ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது அது மிக சாதாரணமாக சுலபமாக உனக்கு மாறிவிடும். வாழ்க்கையில் கஷ்டம் வலிமையானது. அதை விட வலிமையானது நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை அல்லவா? இப்போ நடக்கிறது எதுவுமே உன் தப்பு கிடையாது. இருந்தாலும் உன்னை சுற்றி நடந்த சில எதிர்பாராத நிகழ்வுகளால் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட, நஷ்டப்பட்டுட்ட. இப்போது அது அனைத்தையும் சரி செய்யதானே நான் வந்திருக்கேன். உன்னால் முடிஞ்சா யாராவது ஒருவருக்கு தான தர்மம் செய். அதை பெருசாக செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச உணவை அவர்களுக்கு நிறைவான அளவு வாங்கி கொடுத்து அவர்கள் மனம் நிறைவடையும்படி செஞ்சாலே போதும். அன்னதானம் செய்யும்போது உனக்கு பிடிச்சது போல செய்யாமல் அதை சாப்பிட்றவங்களுக்கு பிடிச்சது போல செஞ்சினா அதன் மூலமாக உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு போகும். எப்போவுமே உன்னுடைய திறமைகளை நீ முழுசாக நம்பு. உனக்கு எந்த தயக்கமோ பயமோ கவலையோ அவசியமே இல்லை. நிச்சயமாக பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும்போது நீ பயப்படவோ சந்தேகப்படவோ கூடாது. இது நமக்கு சரியாக வருமா, இது நமக்கு நடக்குமா, இது நமக்கு கிடைக்குமான்னு சந்தேகப்பட்டே எதையும் இழந்து விடாதே. நான் உன் கூடவே இருக்கிறேன்றத நீ மறந்து விடாதே என் செல்வமே. எவ்வளோ பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, தைரியத்தோடு அதை எதிர்கொண்டு அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படும் போது நன்மை நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். இனிமே உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அனைத்து காரியங்களிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அதற்கான ஆரம்பமாக தான் இப்போது உன் வேண்டுதலை நிறைவேற்றி தரதுக்காக உன்னை தேடி வந்தேன். மனிதன் எப்போதுமே பல முறை மனசளவில் செத்து தான் பொழைக்கிறான். ஒரு சின்ன விஷயம் நினைச்சது மாதிரி நடக்காத போதும் அல்லது நடக்க தாமதம் ஆகும் போதும், வெற்றிக்காக எண்ணிக்கையை தொடங்கும் போதும் இறப்பதற்கு முன்பாகவே பலமுறை இறந்து விடுகிற மனிதன் எப்போதுமே தைரியமாக இருக்க கற்றுக்கணும். என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும். என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதானே கிடைக்கும். அதை ரொம்ப யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசோட எதற்காகவும் பதற்றப்படாமல் பயப்படாமல் தைரியமாக இருந்தாலே அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும். சில நேரங்களில் சில மனிதர்களால், அவனுடைய உறவினர்களால், அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களால கூட சில மாற்றங்கள் உருவாகும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் இப்போது பல நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறேன். நீ அறிஞ்சோ அறியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ யாரிடமாவது சண்டை போட்டிருந்தாலும் அல்லது அவர்கள் மனம் காயப்படும்படி கடும் சொற்களை பேசியிருந்தாலும் அவர்களிடம் மனசுக்குள்ள மன்னிப்பு கேளு. நேரடியாக போய் கேட்க முடியலைனாலும் நீ மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டாலே அது அவர்களை போய் சேரும்படி நான் செஞ்சிடுவேன். அதை விட்டுட்டு யார் மனசையாவது கஷ்டப்படுத்திட்டு நான் செஞ்சது சரிதான் நீ பேசிக்கிட்டே இருந்தீனா அது இன்னுமே உனக்கு கர்மாக்களையும் கர்ம வினைகளையும் அதிகப்படுத்தி விடும் அல்லவா? அதுக்கு பதிலாக தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்க யோசிக்காதே. அவங்கக்கிட்ட நேரில் போய் சொல்ல முடியலைனாலும் மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டு பழகு.
மறுமுறை அந்த தப்பை நீ செய்யவே கூடாது. உன் வினைகளை எல்லாம் நீ குறைச்சிக்கிட்டே வரணுமே தவிர இன்னும் இன்னும் சேர்த்து கொள்ளாதே. உன் தவறுகளை திருத்திக்கிட்டு வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. நீ இழந்த விஷயங்களில் இருந்து நியாயமாக உனக்கு என்ன வந்து சேரணுமோ அதை நிச்சயமாக உன் கைகளில் நான் வந்து சேர்க்கிறேன். நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் அடைய நினைச்சதும் இப்போது உனக்கு கிடைக்கதான் போகுது. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ தயாராகு.